வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிற பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கிரியேட்டை கொடுத்தீங்கன்னா இதில் பிக்சலாக மாற்றிக்கோங்க. 1080 தான் வச்சுருக்கேன். 300 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். இதில் RGB கலர் வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ப்ரீசெட் வேணும்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஜிட்டல் பெயிண்டிங் பிஜின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். க்ரியேட் கொடுங்க. ஸோ பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். இதில் சாஃப்ட் ப்ரஷ்ஷு, ஹார்டான ப்ரஷ்ஷு நீங்கள் எதை வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுத்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணணுங்கிற, ஹார்டான ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை சாஃப்டான ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணுங்கிற கணக்கு கிடையாது. நம்ம எதை வேணாலும், நம்ம என்ன கலர் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ப்ரெஸ் எடுத்துக்கிறேன். தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இதில் நிறைய கலரை அப்படியே மிங்கிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் எடுத்துகிட்டு இப்படி லைட்டாக எனக்கு தேவையான அளவு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் எந்த கலர் வேணாலும் பேக்ரவுண்ட் ரெடி பண்ண நீங்கள் வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் ஏன் நான் நம்ம நெட்லேருந்து எடுக்கலைன்னா, நம்மளே க்ரியேட் பண்ணால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அடுத்து இந்த க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்குவோம். இதுக்கு ப்ரஷ் செட்டிங்ஸ் எதுவும் இல்லை, நீங்கள் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இப்போ எல்லா கலரையும் நான் கொலாச் ஆக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் லேயரில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் இன்னொரு லேயர் காப்பி பண்ணிட்டு இந்த கீழே இருக்க பேக்ரவுண்ட் லேயரை நார்மல் லேயராக அப்படியே ஒயிட் கலர் வச்சு க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த கலரில் நம்ம அப்படியே அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷனில் ப்ளர் பாக்ஸை கொடுக்குறோம். அதில் தேவையான அளவு மட்டும் நம்ம எவ்வளோ ப்ளர்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் டேப்புக்கு எனேபிள் பண்ணணும். நீங்கள் கண்ட்ரோல் யூ கொடுத்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை அதில் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கலாம். மறுபடியும் கண்ட்ரோல் எம் கொடுத்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். திரும்ப ஃபில்டர் ஆப்ஷன் போங்க. ஃபில்டரில் ஃபில்டர் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டேப் ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஃபில்டரை கொடுத்து ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ நான் இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிக்சலாக மாற்றிட்டு இதோட சைஸை ஒரு 5000 கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோவை அந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே ட்ராக் பண்ணிடலாம். கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை சின்னது பண்ணிக்கலாம். அப்படியே ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி சின்னதாயிரும். அப்படியே பிளண்டிங் ஆப்ஷனில் உங்களுக்கு தேவையான மோடை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் எனக்கு ஓகே தெரியுது. இதோட கலரை கொஞ்சம் மாற்றி பார்க்குறேன்னா
இப்போது மேலே உள்ள லேயருக்கு கொஞ்சம் பிளர் கொடுத்துக்கலாம். பிளர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு பிளரை கொடுங்க. கீழே உள்ள லேயருக்கு கொஞ்சம் மறுபடியும் பிளெண்டிங் மோடு மாற்றி பார்க்கலாம். இந்த டிவைடு கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிட்டோம். இதோட கர்வ் ஓப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பிரைட்னஸை குறைச்சிக்குவோம். இப்போ தான் பேக்ரவுண்டுக்கு நம்ம ஃபோட்டோ வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் லேயர் பிரைட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபோட்டோவை எடுத்து கொடுக்காது. இப்போ ஓப்பன் கொடுத்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்த தளபதியோட ஃபோட்டோவை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்குவோம். இது ஸ்மட்ச் பண்ண ஃபைலு, ஃபினிஷிங் இல்லாதது, இது வேண்டாம் நமக்கு. அடுத்து ஒரு ஃபைல் இருக்குது, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். இந்த இமேஜை நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அப்படியே வேணாம் லிங்க் பண்ணிட்டு ஒரு காப்பி கொடுத்து அதை மெர்ஜ் பண்ணிக்குவோம். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் காப்பி பண்ணி கொண்டாடலாம். இப்போ இந்த இமேஜை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான அளவு நீங்கள் மெர்ஜ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் தம்ப்லைன் எப்படி செட் பண்ணுறதுன்னு. இப்போ இந்த எம்டிஆர் இருக்க ஏரியாவில் நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்து தம்ப்லைனாகவும் மேக் பண்ணிக்கலாம். ஃப்ரேமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா 18x24, 20x30 இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க சைஸு. அந்த சைஸுக்கு நீங்கள் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தம்ப்லைன் ரெடி பண்ணுறதுனால இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு 1080 1920 வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் 300 ரெசல்யூஷனில். நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் டிசைன் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு பார்க்க ஈஸியாக புரியணும் என்ன சொல்ல வர்றோங்கிறது. நம்ம கன்வே பண்ணுற விஷயம் ஆடியன்ஸுக்கு கரெக்டாக புரியணும். அந்த மாதிரி தம்ப்லைனை க்ரியேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அதுலேயும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். உங்கள் தம்ப்லைன் பார்க்கையில் கொஞ்சம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. தம்ப்லைன் பார்த்த உடனே இதில் ஏதோ இருக்குது போய் பார்ப்போம், அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது என்னென்னு பார்ப்போங்கிற மாதிரியாவது பார்ப்பாங்க. எப்படி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. புரியலைன்னா ஏன் எப்படி எதனால் புரியலை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் எளிமையாக எப்படி புரிய வைக்கணுங்கிறது நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட முடியும். நன்றி.